Hi friends, welcome to channel. இன்னைக்கு நம்ம வந்து பல்லாவரம் மார்க்கெட் வந்திருக்கோம். இங்க பாருங்க லவ் பேர்ட்ஸ் வந்து ஜோடி வந்து 350 ரூபாய் சொல்றாங்க. அதே மாதிரி இங்க பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபாயம்மா கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா இது 300 ரூபா. அது லவ் பேர்ட்ஸ் பார்த்து வாங்கினீங்கன்னா சவுண்ட் அதிகமாக வரும். இல்லை சவுண்டு வேணாம்னு சொல்லிட்டு வாங்க. பிக்சர்ஸ் வாங்கி வச்சுட்டாங்க. பிக்சர்ஸ் வந்து சவுண்ட் வராது. ஸோ நமக்கு வந்து அது பெஸ்ட்டு. சவுண்டு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் லவ் பேர்ட்ஸ் வந்து பீச்சுன்னு கத்துறதுனால வீட்டில் வந்து அப்பார்ட்மெண்ட் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அந்த மாதிரி சொல்கிறப்பல நீங்கள் இது மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபுட்டு தேவையான அசசரிஸு எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குதுங்க. பல்லாவரம் மார்க்கெட்டில் தான் கிடைக்குது. இந்த மாதிரி வந்து நீங்கள் கடையில் போனால் கூட ஒரு சிலர் தான் கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து எல்லாமே கிடைக்குங்க. தேவையான ஃபுட்டு 20, 30 ரூபா. அதே மாதிரி பாருங்கள் 50 ரூபாய்க்கு வந்து மிக்சிங் இந்த வெஜ்ஜு நான்வெஜ்ஜு இருக்குது பார்த்தீங்களா, இது 100 ரூபா. அப்புறம் பாருங்கள் எல்லாரும் மிக்ஸ் ஆகி இருக்க தினை வந்து 60 ரூபா. நெல் பாருங்கள் 25 ரூபாய்க்கு தராங்க பாக்கெட்டு, ஒரு பாக்கெட்டு எப்படி இருந்தாலும் 1/4 கிலோ இருக்கும். இங்கே பாருங்கள் 45 ரூபா. 45 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா கம்பு தராங்க. அப்புறம் விதை பாருங்கள் 70 ரூபா. சூரிய விதை எல்லா விதையும் சேர்த்தது மிக்சர் வந்து 90 ரூபாய்க்கு தராங்க. அப்புறம் கம்பு தினை இன்னும் எக்ஸ்ட்ரா இப்போ 1 கிலோவாக என்னமோ இருக்கும் போல் 120 ரூபா. சூரிய விதை இது 70 ரூபாய்க்கு தராங்க. இது மிக்சிங் 70 ரூபா. அப்புறம் பார்த்தீங்கன்னா தினை இது கோழி தினை இருக்குல்ல, கோழிக்கு போடுறது 60 ரூபாய்க்கு தராங்க. அப்புறம் பாருங்கள் 50 ரூபாய்க்கு, கம்பும் 60 ரூபாய்க்கு இருக்குது. அதே மாதிரி ப்ரீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 120 ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங் ஆகும் சொன்னாங்க. சின்னது பார்த்தீங்கன்னா 120, 200 இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து எப்படின்னா தண்ணி ஊற்றினா இது வந்து வெளியே நம்ம வீட்டில் வந்து இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா குருவியில் இதில் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி வாங்குவாங்க. அப்புறம் கோழிக்கும் வைக்கிறது இருக்குது. ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மாங்கொட்டை இது வச்சுருக்காங்க. பரவாயில்ல, எந்த இதெல்லாம் இருக்குது. கிளி ஏறுறதுக்கு விளையாடுறதுக்கு இந்த இதெல்லாம் இருக்குது. 130 ரூபா பாருங்கள். கப்பு எல்லா சைஸும் வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள் சின்ன கப்பு, பெரிய கப்பு, இந்த ரிங்கு விளையாடுறதுக்கு பாருங்கள் அனைத்து நம்ம இது வச்சுருக்காரு. கயிறு, நாய்க்கு தேவையான பெல்ட்டு. இப்போ கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு சில பெல்ட்டு தான் கிடைக்கும். சின்ன சைஸு கிடைக்கும், பெரிய சைஸு கிடைக்காது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புல்டாக்கு முதற்கொண்டு எல்லா பெல்ட்டுமே வச்சுருக்காருங்க பாருங்கள். எடுத்துகிட்டு எல்லாத்தையும் அடிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இந்த தூக்கணாங்குருவி கூடு இல்லை மற்றது ஏதாவது கூடு வந்து சின்னதாக இருக்குது, இடைஞ்சலாக இருக்குன்னா இதை வாங்கி வச்சுட்டிங்கன்னா இதில் கூட வந்து அது வந்து கூடு கட்ட தேவையில்லை, இதுலேயே வந்து இருந்துக்கும். மோஸ்ட்லி இது மாதிரி வீட்டில் வாங்கி வைப்பாங்க. வெயில் காலத்துக்கு மற்ற பக்கம் எல்லாம் பக்கடெல்லாம் கட்டியிருக்கனால இங்கே வந்து இது மாதிரி வந்து வீட்டில் வந்து இருக்கிறதுக்காக இது மாதிரி கூண்டு இருக்கும். அது மாதிரி இங்கே பாருங்கள் ஏணி பாருங்கள், எலிக்கு கிளிக்கு எல்லாம் ஏணி, கோழி தீவனம் போடுறதுக்கு எல்லாமே அசசரிஸ் இருக்குது. சொல்லிட்டு அனைத்துமே இருக்குங்க. நீங்கள் வேணுங்கிறத வந்து இங்கே வாங்கிக்கலாம். ஃபுட்டுக்கு, கேட்டுக்கு, கிளிக்கு எல்லாமே இருக்குது. ஃபுட்டு அவ்வளோ ஃபுட்டு வச்சுருக்காங்க. அனைத்துமே இருக்குது. அந்த ப்ரீடிங் பண்ணுறதுக்கு இன்ஜெக்ஷன் பாருங்கள் அங்கே இருக்குது. ப்ரீடிங்கு, ஊக்கு, முட்டை பாருங்கள், நாட்டுக்கோழி முட்டை, காடை முட்டை, இது எல்லாமே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தூண்டியில், கீ செயின், நாய்க்கு போடுற மணி கட்டுற செயின், அது பாருங்கள் ஸ்டார்டிங் 20, 50, 70 இந்த மாதிரி இருக்குது. நாய்க்கு வந்து டாக்கில் என்னென்ன மாடல் இருக்குது எல்லா மாடலும் வச்சுருக்காங்க. நீங்கள் அதையே பார்க்கலாம். ஒர்க்கு ஆனால் இங்கே வந்து வாங்கினீங்கன்னா அசசரிஸ் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். மற்ற கடையில் போனால் ஒன்று இருக்கும், ஒன்று இது இருக்காது, அப்படின்லாம் கிடையாது. இங்கே வந்து எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நாய் விளையாடுறதுக்கு பெட்டுக்கு தேவையானது பாருங்கள். எலும்பு, அந்த டம்பிள்ஸு, கயிறு கட்டினது, அப்புறம் பொம்மை, இந்த கீச்சுன்னு சவுண்டு வர்றது அந்த மாதிரி இருக்குது. வாட்டர் பாட்டில் இருக்குது ட்ரீட் பண்ணுறதுக்கு. நாய்க்கு, கிளிக்கு எல்லாத்துக்குமே வச்சுருக்காங்க. டாக்ஸு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது. அப்புறம் இந்த ரேட்டெல்லாம் இருக்குது பாருங்கள், எலி இந்த மாதிரி ஐட்டத்துக்கு நல்லா யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து அசசரிஸ் வாங்கினா வந்து வாங்கிக்காங்க. பெஸ்ட்டு என்னை கேட்டது வரைக்கும். இங்கே பாருங்கள் பின்சஸ்ஸு, லவ் பேர்ட்ஸு, காக்டெயிலு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாங்க. பார்த்துக்காங்க. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு ரேட் இருக்குது. காக்டெயில் இங்கே பொறுத்த வரைக்கும் ஆனால் சைஸ் நல்லா பெருசாக தான் இருக்குது. ப்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். மேலு ஃபீமேலு மேலே மேலு கீழே வச்சுருக்காங்க. ஸோ ஒர்த்து நல்லா சைஸு நல்லா பெருசாக தான் இருக்குது. வளர்த்துறதுக்கு எப்படி இருந்தாலும். கூண்டு பாருங்கள் 500 ரூபாயில் வந்துருக்காங்க. 500, 1000, 2000, 1500 இந்த மாதிரி ரேஞ்சிலே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கிளிக்கு இருக்கிற கூண்டோட நாய்க்கு ஒரு கூண்டு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா எலிக்கு கூண்டு பார்த்துருக்கீங்களா? பாருங்கள் எலிக்கு வீடு ப்ளஸ் கூண்டு, அது மாதிரி விளையாடுறதுக்கு இடத்த பாருங்கள் எப்படி விளையாடுது பாருங்கள். தண்ணி குடிச்சிக்குது, சுற்றுறது சுற்றிக்குது, எப்படி விளையாடுறது மட்டும் பாருங்கள். செம்மையாக இருக்குது. இது வந்து இந்த குட்டீஸ் வீட்டில் இருக்கப்போ இது மாதிரி வச்சு வளர்க்குறதுக்கு இது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் விரும்புவாங்க இந்த மாதிரி நல்லா விளையாடுறது, சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, நல்லா இருக்கு.
முன்னோடி பாருங்க, நாமளும் முன்னோடி கூட முன்னோடியில வைக்கிறாங்கப்பா. தூங்கிட்டு இருக்கு பாருங்க முன்னோடி. சும்மா ஒருத்த முதல்ல பாருங்க, ஒரு முதல்ல வந்து 600 ரூபா சொல்றாரு. இது வந்து ஓப்பன் இருக்குங்களாமா, இது வந்து வெளியே எங்கேயும் போகாது அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. சூப்பராக இருந்தது. ஃபேன் மட்டும் கையில் தான் வச்சு வளர்த்துறது, சின்னதுல இருந்தே வளர்த்துறாரு. ஸோ அதனால வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போகாது, வீட்டிலே தான் இருக்கும். அதனால பிரச்சனை கிடையாது. டிராவல் பாருங்க, 5000 ரூபா சொல்றாரு. 10 சேவை பாருங்க. ஒரு கால் பேர் என்னன்னா இதுண்ணா ஜாவா. இதுக்கு ஒரு பேர் இருக்கும்ல பாருங்க. 500 ரூபா. அது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஏற்ற மாதிரி. இது 700 ரூபா, 750 ரூபா இந்த மாதிரி சொல்றாங்க. ஒரிஜினல் பிரீடு தான் இருக்கு எல்லாமே. 600 ரூபா அந்த ரேஞ்சு சொல்றாங்க. கிலோ வந்து இவ்வளோ ரேட்டுங்க. நம்ம வெளியே வாங்கணும்னா கிலோ கணக்கு, இங்கே வாங்கினோம்னா கோழி கணக்கு. கருங்கோழி பாருங்க, இது வந்து மெடிசனுக்கு ரொம்ப ஒர்க்குன்னு சொன்னாங்க. போகிறப்போ ஒரு 10 கோழி, இப்போ பார்த்தீங்கன்னா வரப்போ வெறும் 2 கோழி தான் இருக்குது. டைம் ஆக சேல்ஸும் ஆகிடுது. அந்த இதாக இருக்குது. அதே பாருங்க, ஆட்டுக்குட்டி வச்சுருக்காங்க. ஜோடி 5000, 18000 இந்த மாதிரி சொல்கிறாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது ஆடு. இங்கே ஊருக்கு ஆடு வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் கோழி இது மாதிரி தான் வந்து, இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி எல்லாமே வர ஆரம்பிச்சிது. இங்கே பாருங்கள், சேவல், கோழி இந்த மாதிரி இது இருக்குது. 8 சேவல் எவ்வளோ தலை? 3000மா? வெயிலுக்கு பாருங்கள் தண்ணி ஊற்றி வச்சுருக்காரு. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா வரப்போ வாட்டர் பாட்டில் கன்ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்க. காக்டெயிலு, லவ் பேர்ட்ஸு, பின்ச்சஸ்ஸு எல்லாமே இருக்குது. வேணுங்கிறத நீங்கள் தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா கூண்டு கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து போட்டு போகலாம். இல்லைன்னா கூண்டுக்கு வந்து கட்டணும். இல்லைன்னா ஒரு அட்டைப்பட்டி இருந்தாலும் போதும், அதுலேயே ஓட்டை போட்டு கொடுத்துட்றாங்க. மோஸ்ட்லி நீங்கள் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், கோழி வந்து 800 ரூபா. அதே மாதிரி இந்த சின்னதை வந்து 600 ரூபா அந்த மாதிரி சொன்னார். பெருசு வந்து பார்த்தீங்கன்னா 800, 900 அந்த மாதிரி வந்து சொன்னார். இது 650. என்ன கருங்கோழி பாருங்கள், கருங்கோழி சின்னது வாங்கி வீட்டில் வளர்த்துறாங்க பார்த்தீங்கன்னா. அந்த வீட்டுக்கு வந்து ஊர் போட்டு இருக்குது. வேணுங்கிறீங்க கருங்கோழி வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, இங்கே வந்து வாங்கிக்காங்க. ஓகேங்களா? இதே மாதிரி பிராய்லரு, காடையெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா, 150 ரூபா அந்த ரேஞ்சு இருக்குது. இது பாருங்கள் 6000 ரூபா. சும்மா வேறு லெவலில் இருக்குது. சண்டைக்கெல்லாம் பங்கமாக இருக்கும். இது பாருங்கள், மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பாருங்கள், இது வந்து 7000 ரூபா சொல்லியிருக்காங்க. குறைச்சி பேசி இது வாங்கலாம். பரவாயில்ல, ரேட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. பல்லவர் சந்தையில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கோழி இது மாதிரி இதுதான் இருக்குது. கிண்ணி கோழி. இது பாருங்கள், இதில் ஒரே ஒரு இந்த கோழியில், வான்கோழியில் விசில் அடித்தா மட்டும் சவுண்டு வரும். சவுண்டு லைட்டாக தான் போடுது. சவுண்டில் கேட்கல போல அதுக்கு. பாருங்கள், அடுத்தது ப்ரீட் பண்ணி வச்சுருப்பாங்க தெரியுங்களா. நீங்கள் வளர்த்த வர்றது சின்னதுலேருந்தே வளர்த்தணும் அப்படின்னா இங்கே முட்டை பொரிச்சது வந்து இது மாதிரி ப்ரீட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஃபுட்டு பார் ரெடி பண்ணி வச்சுருக்காரு பாருங்கள். ஸோ அதனால் மோஸ்ட்லி ப்ரீட் பண்ண ஐட்டம் அங்கே பாருங்கள். மோஸ்ட்லி ப்ரீட் பண்ண ஐட்டமாக கிடைக்கும். நீங்கள் வந்து சின்னதுலேருந்தே வளர்த்தணும், கொஞ்சம் பொரிச்சு அவங்க கண்ணு முழிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம கையில் கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் நம்ம வளர்த்தோம் பாருங்கள். ரொம்ப ஒர்க்கு. இதுக்கு மேலே நம்ம வாங்கி இப்போ பெருசாகவும் வாங்கி இது பண்ணுறோம். அதுக்கப்புறமும் இது பண்ணுறோன்னா கூட பண்ணிக்கலாம். 300 ரூபா சின்ன முயல் 300 ரூபா சொன்னார். கோழி பாருங்கள், கோழி எல்லாம் வெயிலுக்கு வந்து முடியல, தாங்க முடியாமல் நல்லா உட்காந்துருக்கு. சும்மா ஆடு சும்மா கசாப் கடைக்கு போகிற மாதிரியே நிற்கிது. பட்டையெல்லாம் போட்டு பயங்கரமாக கூப்பிட்டு வந்திருக்காங்க. 15000 ஆடு. கொஞ்சம் நிஜமாக இருந்தால் பரவாயில்ல. கோல்டன் ரெட்ரீவர் 12000. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது 7000 ரூபா, 8000 ரூபா தான் சொன்னார். பொம்மேரியன் இது. அதே மாதிரி பாருங்கள், பின்ச்சஸ்ஸு மேலே இருக்குது. எல்லாமே பாருங்கள், ஒவ்வொன்று 50 ரூபாய்க்கு பாருங்கள். மேலே 3 எல்லாமே பாருங்கள் 50 ரூபா. அது என்ன இருக்குது, ஷார்க்கு, கோல்டு, அப்புறம் இன்னும் 2-3 பீட்டா இந்த மாதிரி ஐட்டம் வச்சுருக்காங்க. சின்னது குஞ்சு மீன் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. பீட்டா பிஸ்ஸு பாட்டிலில் தனித்தனியாக 100 ரூபா, 150 ரூபா. இங்கே பாருங்கள், டிசைனாக இருக்குது பாருங்கள். பாட்டில் பிடிச்ச பாட்டில் நம்ம டிசைனாக வாங்கி வைக்கணும். சைஸுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி இருக்குது. குட்டீஸுக்கெல்லாம் இந்த மீன் வாங்கி வளர்த்துறது. பெட் பிரியர்கள் அதிகமாக இருப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி இருக்கீங்களுக்குலாம் இந்த சின்னதாக வளர்த்துங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்களா இந்த மாதிரி சின்னது வாங்கி வளர்த்துங்க. ஏன்னா பெருசாக வாங்கி அது செத்து போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். சின்னது வாங்கி எப்படி மெயின்டெனன்ஸுக்கு ஒன்று ஃபஸ்ட்டு கற்றுக்காங்க, அதுக்கப்புறம் இது பண்ணுங்க. இங்கே பாருங்கள் 600 பாருங்கள் கோழி. அப்படியே கை வெயிட்டு தான், வெயிட்டுலாம் கிடையாது, கை வெயிட்டு தான் போட்டு தராங்க. நீட்டாக நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒர்க்கு என்னை கேட்டால் இது மொபைலு இவ்வளோ இருக்குது. அடுத்தது கருங்கோழி பாருங்கள், கருங்கோழி, அடுத்து கிண்ணி கோழி, நாட்டுக்கோழி, இது எல்லாமே இருக்குது. இது பார்க்குறது வாங்கிக்கலாம். 800 700 600 அந்த ரேஞ்சு தான். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. 50 100 தான் டிஃப்ரெண்ட் வருது. அந்த பக்கத்து கடைக்கு இந்த கடைக்கு அவ்வளோதான். வேறு ஒன்றும் வித்தியாசமாக ஒன்றும் தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றையும் காணும். ஓகேங்களா? இது பாருங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி வச்சுருக்காரு. அது 6500 வேணும். இப்போ தான் பாருங்கள், கட்டுக்கெல்லாம் வாங்குறீங்க இங்கே வாங்கிக்கலாம். ரொம்ப வருஷமாக வளர்த்துட்டு இருப்பாங்க போல். இதை வந்து இந்த வான்கோழி வந்து என்ன பண்ணுன்னா 650 கொஞ்சம் பெருசாக இருக்கிறது 750 சொல்லியிருக்காங்க. 100 தான் டிஃப்ரெண்ட்டு. அதே மாதிரி இங்கே உள்ள இருக்க கோழி பாருங்கள், பீஸு கணக்கு தான் கோழி. முதல்ல வெயிட்டு கணக்கு கிடையாது. ஒரு கோழி வந்து 800 சொல்கிறாங்க. இங்கே வந்து ஒரு 700 அந்த பக்கம் இந்த ரேஞ்சுக்கு பேசலாம். அது எப்படின்னு தெரியாது, பேசலாம். நீங்கள் பேசி நீங்கள் வாங்க, உங்கள் திறமைக்கு தான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் இருக்குது. ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு மீன் வந்து 2 மீன் வாங்கினீங்கன்னா இப்போ வந்து ஒரு பெட் ஷாப்பில் போய் நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, 2 மீனை பார்த்தா ஒரு மீன் 40 ரூபாம்பாங்க, 2 மீன் 80 ரூபாம்பாங்க. பாருங்கள், ஒரு 6 7 குட்டி இருக்குது, 120 ரூபா 150 ரூபா. கலர் மீன்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது 2 பீஸு 100 ரூபா சொல்லுவாங்க. இங்கே 8 10 இருக்கும் போது அதுவே 150 ரூபா தான்ங்கிறாங்க, 250 ரூபா. பீட்டா பீஸு எல்லாமே வச்சுருக்காங்க. கோல்டு அந்த மீச மீன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுவும் இருக்குங்க. பரவாயில்லையே, செம்ம வேற அளவு. பீட்டா பீஸு பிரியர்களுக்கு ஒரு பெரிய இதுனா இந்த வாங்க. இந்த பீட்டா பீஸுன்னு இதுதான். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள், கிட்டத்தட்ட 100 கணக்காக இருக்குது. இங்கே அவ்வளோ பீட்டா பீஸ் வச்சுருக்காங்க. அப்படியே பாட்டிலோட செட்டோட பார்த்தீங்கன்னா 100 ரூபா 150 ரூபா இந்த மாதிரி இருக்குது. அதே ரேட்டு நம்ம இதில் கவரில் கட்டி கட் பண்ணாலும் கவர் கட்டி கொடுத்துருவாங்க. பாட்டில் வாங்குறது பெஸ்ட்டு. ஏன்னா இது வந்து தனியாக தான் வளர்த்த முடியும். நீங்கள் மற்ற மீன் கூட விட்டிங்கன்னா ஃபைட் ஆகும், அப்புறம் சாப்பிட்ற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி பிரச்சனையில் ஒரு பார்க்க சாப்பிட்டா இருக்குன்னு நினைக்காதுன்னு வேறு ஃபைட்ரு. அதனால தான். ஸோ அதனால் அந்த அளவுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அழகுக்கு தான், இதோட அழகு வேறு லெவலில் இருக்கும். இப்போ எங்கேயும் தொட்டியில் இருக்குது, எல்லாமே மிக்சிங் எங்கேயும் வச்சுருக்காங்க பாருங்கள். இது வேணுங்கிறீங்க அந்த தொட்டி அப்படியே இருக்குது. 650 ரூபா கம்ப்ளீட் போடுறாரு. நீங்கள் வேணால் பாருங்கள், பேசிட்டு நீங்கள் செய்யணும். கொஞ்சம் இதாக இருக்குது. ஒவ்வொன்றா எடுத்து டிசைன் கட்டிட்டுருக்காரு பாருங்கள். அதே மாதிரி தனியாக நீங்கள் மீன் வாங்கிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டேங்க் இருக்குது. க்ளீன் பண்ணுற மாதிரியும் டேங்க் இருக்குது. இல்லை நீங்கள் கையை விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து ஒரு ஆஃபீஸில் யூஸுக்கு இந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா வைக்கலாம். சின்னது பெருசு 500 750 1000 1500. இது பாரு டாகுக்கு வைக்கிறது பாருங்கள். இதெல்லாம் 3000 கேஜி 4000 5000 அந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு சொல்கிறாங்க. பெட்டுக்கு மட்டும் மேலே இருக்குது. எங்கள் ஆடு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் சந்தையில் கோழி இதுதான் இருந்து இப்போ ஆடு, இந்த ஆடு வந்து 10,000 ரூபா சொல்கிறாரு. 9 ரூபானா ஃபைனலாக முடிச்சுக்கலாம் சொல்லியிருந்தாரு. எடா குட்டி